ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளோட சிறுதானியங்கள் தாங்க. நம்ம முன்னோர்கள் நம்மளுக்காக சேர்த்து வச்ச பொக்கிஷங்களில் ஒன்று தான் இந்த சிறுதானியங்கள். அப்படிப்பட்ட சிறுதானியத்தை ரொம்ப நாளாக நாமெல்லாம் மறந்துட்டோங்க. இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டு இதோட நன்மைகளை புரிஞ்சுக்கிட்ட சிலர் மட்டும் இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இதோட நன்மைகளை தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தங்க தான் வந்துட்டு நம்மக்கிட்ட வந்துட்டு மந்த்லி வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கடைக்கு இதை யூஸ் பண்ணி அவங்க ஒரு ரெசிபி பண்ண போகிறாங்க. நாம் இதை வந்துட்டு தண்ணியில் நல்லா வந்துட்டு அலசி காய வச்சு அவங்களுக்கு பவுடராக கொடுத்துருவோம். அதை வச்சு அவங்க என்ன ரெசிபி பண்ணுறாங்கன்னு நாம் எந்த கடைக்கு அதை டெலிவரி பண்ணுறோன்னு வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்க கொடுத்த ஆர்டர் பார்த்திங்கன்னா வந்துட்டு வரகு, சாமை, தினை, குதிரைவாளி இந்த 4 சிறுதானியங்கள்லேயுமே வந்துட்டு 5 கிலோ கேட்டிருந்தாங்க. அதுக்காக நாம் வந்து 5.5 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கோம். ஏன்னா அலசி போடும்போதும் பவுடராக அரைக்கும் போதும் வந்துட்டு நம்மளுக்கு வெயிட் வந்து குறையும். அதுக்காக 1/2 கிலோ வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ அலசி போட்டது எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நாம் வந்து அதை எடுத்து அரைக்கிறதுக்காக வந்துட்டு கவரில் போட்டுட்ருக்கோம். நம்மளோட சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் இதில் ஆர்கானிக் அப்படிங்கிறது கிடையாதுங்க. இது எல்லாமே வந்து நேச்சுரலாக எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இல்லாமல் தான் வந்துட்டு நம்மளுக்கு விளைய வைக்கிறாங்க. ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு வெள்ளாமை பண்ணக்கூடியது வந்து மேட்டாங்காட்டு விவசாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து தண்ணி எதுவுமே இல்லாமல் மழையை மட்டுமே எதிர்பார்த்து பண்ணுற விவசாயம். அதில் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு மருந்து அடிக்கவே மாட்டாங்க. அதனால வந்துட்டு நம்ம ஆர்கானிக்குன்னு சொல்லி நம்பி அதிக விலை கொடுத்து ஏமாற வேண்டாம். இப்போ நாம் அரைக்கிறதுக்காக எல்லாத்தையுமே வந்துட்டு கீழே வந்து எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு. இவங்க ரெசிபிக்காக பண்ணுறதுனால நாம் தனித்தனியாக பேக் பண்ணாமல் 5 kg அப்படியே ஒட்டுக்காக பேக் பண்ணி சாக்கில் போட்டு கட்டியாச்சு. இப்போ நாம் டெலிவரி பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. இந்த கடைக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு 3 பேர் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு 3 சர்க்கிள் ரெஃப்ரெஷ்மெண்ட்டு சொல்லுவாங்க. குடமுருட்டி கும்பகோண டிகிரி ஃபில்டர் காஃபி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அது போக இவங்க வந்து மில்லட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால மர்ஸ்மரைசிங் மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேமில் இவங்க லட்டூஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. ஆமாங்க, இவங்க வந்துட்டு அந்த லட்டூஸ்லாம் பண்ணுறதுக்காக தான் நம்மக்கிட்ட வந்து ஃப்ளார்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த கடை பார்த்திங்கன்னா நார்மல் ஒரு காஃபி ஷாப் மாதிரியோ இல்லை வந்து ஒரு பேக்கரி மாதிரி இருக்காது. இங்கே கொடுக்குற தண்ணியிலிருந்து வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு கலரை பார்த்தாவே தெரியும், நல்லா ஒரு பிங்கிஷான கலர். இந்த கலர் நேச்சுரலாக கிடைக்கிறதுக்காக இவங்க பதிமுக பட்டை அப்படிங்கிற ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து கேரளாவில் ரொம்ப ஃபேமஸாக யூஸ் பண்ணக்கூடியது. இதில் நிறையா மெடிக்கல் பெனிஃபிட்ஸும் இருக்குது. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து காஃபி போக வந்துட்டு பாதாம் பால், சுக்குப்பால், பருத்திப்பால், அப்புறம் நம்மளுடைய ஹெல்த் மிக்ஸும் வந்துட்டு இவங்களோட மெனுவில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அங்கே அவங்க ப்ரொவைட் பண்ணுற ஸ்நாக்ஸும் வந்து மில்லட்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ராகி வடை, வெள்ளச்சோள வடை, அதுக்கு கொடுக்குற சட்னி பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஆசமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செம்பு தவளையை வந்துட்டு தலைகீழாக வந்து ஹேங் பண்ணி அதில் வந்து தண்ணி வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஒரு துணி கட்டி அதை ஏர்லாக் டைப்பில் வந்து லாக் பண்ணியிருக்காங்க. இவங்க அறம் விருதுகள் 2024 வந்துட்டு ஆக்டர் சதீஷ் கையில் வந்துட்டு அவார்டும் வாங்கியிருக்காங்க. ஒரு கடையிலேயே சிறுதானியத்துக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் தராங்கன்னா நம்ம வீட்டில் நாம் சிறுதானியத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்தணும்னு நினச்சி பார்த்து இனிமேலாவது யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.